ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி ஸ்வீட் டெசர்ட் ஒன்று செய்கிற மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. டெசர்ட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 500 கிராம், ஒரு சின்ன கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவு கருப்பட்டி. ஒரு பேன் அடுப்பில் வச்சு கருப்பட்டியை போட்டுக்கோங்க. இப்போ அதோடைய ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி மாவுலேயே அந்த கோதுமை மாவையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சு கருப்பட்டி பானியை வடிச்சுக்கோங்க. இப்போ பானையில் ஒட்ட விடாமல் நல்லா கரைச்சி கொண்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி போடாமல். இப்போ பானி நல்லா பதத்துக்கு வந்துக்கு எல்லா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி டிக்காக எடுத்தாச்சு. அதோடைய தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய அரைக்கண்டி ஆப்பசோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான சாமனம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஹவர்ஸுக்கு மூடி வச்சுடுங்க ஆறுறதுக்கு. 2 ஹவர் தாண்டிடுச்சு. இப்போ நல்லா ஆறிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, பிடிக்க போகலாம். இப்படி கையில் வச்சு நல்லா மெதுவாக தட்டி எடுத்துக்கோங்க, மெல்லிசா. இப்போது ஒரு தாய்ச்சி அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடாகின பிறகு ஒவ்வொன்றா போட்டு எடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க, பொரிச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, ஓடா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நீங்கள் எதிர்பார்த்த குயிக் டெசர்ட் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.